தமிழக, கர்நாடக, ஆந்திர மாநில எல்லைப் பகுதியான கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வடமாநில கொள்ளையர்களால் அடிக்கடி கொள்ளை சம்பவங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. கடந்த 10 ஆண்டுகளில் வடமாநில கொள்ளையர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பல்வேறு கொள்ளை சம்பவங்களை அரங்கேற்றியிருக்கும் அதிர்ச்சி குற்ற பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கடந்த 2015ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 24ஆம் தேதி கிருஷ்ணகிரி அருகே குந்தாரப்பள்ளி பேங்க் ஆஃப் பரோடா வங்கி கிளையில் 6040 பவுன் தங்க நகைகளை வடமாநில கொள்ளையர்கள் கொள்ளையடித்து சென்றனர். கேஸ் வெல்டிங் இயந்திரம் மூலம் வங்கி லாக்கர்களை உடைத்து இந்த நகைகளை கொள்ளையடித்து சென்றனர். இதன் அன்றைய மதிப்பு ரூபாய் 12 கோடி ஆகும். கடந்த 2020ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் சூளகிரி அருகே அலகுபாவி என்னும் இடத்தில் கண்டெய்னர் லாரி டிரைவரை தாக்கி 15 கோடி ரூபாய் மதிப்புள்ள செல்போன்களை வடமாநில கொள்ளையர்கள் கொள்ளையடித்து சென்றனர். 2021ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் ஹொசூர் முத்தூட் பினான்ஸ் நிறுவனத்திற்குள் புகுந்த வடமாநில கொள்ளை கும்பல் 15 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகளை துப்பாக்கி முனையில் கொள்ளையடித்து சென்றது. அந்த கொள்ளையர்களை தெலங்கானா மாநிலம் செகந்திராபாத்தில் போலீசார் சுற்றி வளைத்து பிடித்தனர். கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் குருபரப்பள்ளியில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து 10 லட்சம் ரூபாயை வடமாநில கொள்ளையர்கள் கொள்ளையடித்தனர். அதேபோல கடந்த ஆண்டு ஜூலை மாதம் ஹொசூரில் தனியார் வங்கி ஏடிஎம்ஐ உடைத்து 14,50,000 ரொக்க பணத்தை வடமாநில கொள்ளை கும்பல் கொள்ளையடித்து சென்றது. இதன் தொடர்ச்சியாக கிருஷ்ணகிரி குப்பம் சாலையில் உள்ள ஏடிஎம் இயந்திரத்தை கேஸ் வெல்டிங் மூலம் உடைத்து 23 லட்சம் ரூபாயை வடமாநில கொள்ளையர்கள் கொள்ளையடித்து சென்றனர். இதேபோல கடந்த ஆண்டு தேன்கனிக்கோட்டை அருகே பெண்ணங்கூரில் ஒரு ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து கொள்ளையடிக்க முயற்சி நடந்தது. மேலும் ஹொசூரிலும் 2 ஏடிஎம்களை உடைத்து கொள்ளையடிக்க முயற்சி நடந்தது. மேலும் அஞ்செட்டியிலும் ஏடிஎம் இயந்திரத்தை கேஸ் வெல்டிங் மூலம் உடைக்க முயற்சி நடந்தபோது தீ விபத்து நடந்ததால் கொள்ளை கும்பல் தப்பிச் சென்றது. 14ஆம் தேதி அதிகாலை வீட்டின் முன் நிறுத்தி வைக்கப்பட்ட காரை கண்டெய்னர் லாரி மூலம் கடத்திச் சென்று கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் அருகே விட்டுச் சென்றனர். கார் காணாமல் போனதை அடுத்து சிசிடிவி காட்சிகள் கொண்டு ஆய்வு செய்ததில் கண்டெய்னர் லாரி கேரளா சென்றது தெரிய வந்தது. கிருஷ்ணகிரி போலீசார் கொடுத்த தகவலின் அடிப்படையில் 15ஆம் தேதி கண்டெய்னர் லாரியை கேரள போலீசார் எர்ணாகுளம் அடுத்த படக்காடு பகுதியில் பிடித்தனர். கண்டெய்னர் லாரியில் இருந்த ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த நசீர் அகமது, ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த சைகுல், ஹரியானாவைச் சேர்ந்த சதாம் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கண்டெய்னர் லாரியில் ஏடிஎம் கொள்ளைக்கு பயன்படுத்தப்படும் கேஸ் கட்டர்கள் இருந்திருக்கின்றன. தமிழகம், கேரள மாநிலங்களில் கேஸ் கட்டர் மூலம் பல ஏடிஎம் கொள்ளை சம்பவங்களில் வடமாநில கொள்ளையர்கள் ஈடுபட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடக்கும் வங்கி ஏடிஎம் கொள்ளைகளில் பெரும்பாலான குற்றங்களில் தொடர்புடையவர்கள் ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த குற்றவாளிகள் என கூறப்படுகிறது. இதில் தொடர்புடைய கொள்ளை கும்பலை போலீசார் கண்டுபிடித்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. தமிழ்நாட்டிலும் குற்றவாளிகள் இருக்கிறார்கள். அவர்களும் இதுபோன்ற கொள்ளை சம்பவங்களில் ஈடுபடுகிறார்கள். வடமாநில கும்பல்களை காரணம் காட்டி அவர்களை தப்பிக்க வைத்துவிடக் கூடாது என்பதும் பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரி செய்தியாளர் சத்யா. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.